ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம் 15 வசனம். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதில் இருக்கிற ஏழைகள் அப்பத்தினால் திருப்தி ஆவார்கள். தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்தில், தேவன் வழிநடத்தக்கூடிய இடத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த இடத்தை அதை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகள் எல்லாம் அப்பம் இல்லாமல் இல்லை, அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். தேவன் ஒரு இடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்றால் அதுல 3 நன்மைகள் நாம் பார்க்க முடியும். ஒன்று, பிசாசின் வல்லமைகள் அங்கே உற்றுவேசிக்க முடியாது. 2வது, அவளுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை சிதறடித்து விடுவார். 3வது, அவர்களை கர்த்தர் பாதுகாத்து போஷித்து பராமரித்து வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த உடனே அவங்கள கர்த்தர் போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறாரு? வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை அவர்களுக்கு கொடுக்கிறார். பகலில மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பாளையம் எங்கும் உலாவி வருவேன். ஒரு அசுத்தம் காணப்படக்கூடாது. உன் பாளையத்துல எங்கும் உலாவ. இங்கதான் வருவேன், இங்கதான் போவேன்லாம் சொல்ல முடியாது. உன் பாளையம் எங்கும் ஊடுருவி வருவேன், ஏனென்றால் என் ஜனத்தை ஆளுகை செய்கிறவர். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுத்துட்டா அந்த ஆளுகையில எவ்வளவு பெரிய மேன்மை இருக்கு தெரியுமா? அவர் ஆளுகை செய்யும் பொழுது அங்கு குறைவு இருக்காது. ஆசீர்வதித்து வருவேன், அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்குவேன். அப்ப அந்த ஆசீர்வாதம் கண்டினியூஸா இருக்கும். அப்பத்தினால் திருப்தியாகிறது கண்டினியூஸா இருக்கும். டெய்லி ஏழைகள் பசியோடு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில், பல தேசங்களில் ஒருவேளை உணவு சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. 2 வேளை சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. 3 வேளை சாப்பிடக்கூடிய ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கிறது. ஏழைகள் எல்லாம் ஒரு வேளை உணவு கிடைச்சா போதாதா அப்படின்ற அந்த நிலையை நாம பார்க்க முடியும். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, அவர் உலாவதற்கு நான் இடம் கொடுக்கணும். என் வீடா இருக்கலாம், என் ஃபேக்டரியா இருக்கலாம், என் கம்பெனியா இருக்கலாம், நான் கையிட்டு செய்கிற எந்த காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என் ஆண்டவர் அதில் உலாவதற்கு நான் இடம் கொடுக்கணும். அப்பதான் என் குடும்பத்தில் அல்லனா என்னுடைய ஃபைனான்சியலா குறைவுகள் வரும் பொழுது அதை அவன் நிறைவாக்குற வழியை எனக்கு சொல்லிக் கொடுப்பான். சில சொல்றாங்கல்ல, எவ்வளோ வச்சிருக்கீங்க? 500 ரூபா.
இப்போ பாருங்க, அதை அப்படியே வைங்க. ஆண்டவர் உங்கள் பர்ஸில் பணத்தை அதிகரிக்க பண்ணுகிறார். மல்டிபிள் நோட்ஸ், மல்டிபிள் பிளஸ்ஸிங். அப்போ எடுத்து பார்த்தா ஒருத்தன் பர்ஸில் மட்டும்தான் கத்தையாக இருக்குது பணம். அது எப்படி? நான் அதற்குள்ளே போக விரும்பல, அதற்கு வெளியில இருந்து சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவர் நம்முடைய உழைப்பு ஆசீர்வதிப்பார். கஷ்டப்படுறியாப்பா, இந்த 2 கட்டு பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு போடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் என்ன திருடரா? எவங்கிட்டையாவது ஒத்தையாக பணம் வச்சுக்கிறவனை திருடி கொண்டு வந்து இல்லை உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு? இல்லை. அவர் என்ன கள்ள நோட்டு அடிக்கிறாரா? அவர் தனியாக ஒரு பேங்க் வச்சு, தனியாக ஒரு பிரிண்ட் வச்சு, தனியாக ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு அதில் கள்ள நோட்டை அடித்து, இந்தாப்பா 500 ரூபாயா, இந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுற, இந்த ஒரு 10 லட்சம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரா? இல்லை. பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அவர் என் வாழ்வில் உலாவினார், அவர் என் வாழ்வில் ஆளுகை செய்தால், சேனைகளின் கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட இருந்தால், இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணினார், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நான் நடத்தப்பட்டால் ஆசீர்வாத குறைவை காண விடவே மாட்டார். இது நிச்சயம், இது நிச்சயம். சமீபத்தில் நான் வியாதிப்பட்ட மீன்ஸ் என்னன்னா, ஒரு ஜுரம், ஒரு இரும்பல், அப்படி ஒரு 4 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப சில பொருட்கள் வாங்குவதற்கு பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பணம் இல்லை. நம்ம யார்கிட்டையும் போய் கடன் கேட்டு பழக்கம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆண்டோடைய பிள்ளைங்க இருக்காங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி, பிரதர், சிஸ்டர், இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டா போதும், அவங்க ஏதாவது பண்ணி நான் சொல்லுவது பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் நான் செய்ய விரும்பலை. ஆண்டவர்கிட்ட மட்டும் ஜெபித்தோம். அவர் பார்க்குறாருல்ல, நான் வச்சுக்கிட்டே இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நான் நிறைய பணத்தை அடுக்கி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்கிட்ட காசு இல்லை, நான் இது இல்லை, மாத்திரை வாங்கலை, அது வாங்கலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். ஐயோ எனக்கிட்ட காசு இல்லை, நீங்கள் யாராவது காசு கொடுங்கன்னு கேட்க வரல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்காகவே நான் சொல்லலை. அவர் நம் நடுவில் இருந்தால் ஆசீர்வாத குறைவை பார்த்து அதை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், குறைவுக விடமாட்டார். இதான் உண்மை. நான் ஜெபித்தோம், அவ்வளவுதான். ஆண்டவரே இது வேணும், இந்த மாத்திரை வாங்க காசு கொஞ்சம் வேணும், அவ்வளோதான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிட்டு இருந்த ஒரு சிஸ்டரு தான் மகனை ஸ்கூலுக்கு கூட போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரா, வீட்டில இருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் காசு எடுத்து கையில வை. ஏன் ஆண்டவரே? வச்சுக்கிட்டாங்க. பையனை ஸ்கூல்ல கூப்பிட்டாச்சு. ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஃபேக்ட்ரிக்கு போக சொல்லியிருக்கார்.
சில பன்னு, பிரெட்டு, ரஸ்க்கு. இந்த உடம்பு சரியில்லாதவர் என்னெல்லாம் சாப்பிடுவானோ அதெல்லாம் வாங்கிட்டுருக்காரு. அவங்க 2 கேரி பேக் நிறைய வாங்கிட்டாங்க. இப்போ வண்டியில் ஏறி உக்காந்து இது அப்படியே அந்த என் பிள்ளைங்க வீட்டுக்கு கொண்டு போ. அவங்க சொல்கிறாங்க, ஆச்சரியம் பாஸ்டர், கத்துறதை செய்ய சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவங்க கொண்டு வந்த கொத்து 10 நிமிஷம் கூட இருக்காது. பின்னாடி இன்னொரு பார்சல். அதே போல அப்பதான் நான் யோசிச்சேன், குறைவை காண விடாத தேவன். பணம் இல்லை தானே, வந்தவங்க ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போனாங்க. வாங்க வேண்டிய மாத்திரை வாங்கணும், பிரச்சனை இல்லை. அப்பத்தினால் திருப்தியாக்குகிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில நான் எதற்கு இதை சொன்னேன்னா, என் நிலையை நீங்க புரிந்து கொள்ளணுன்றதுக்கு அல்ல. தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவியா உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பா. கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவினா உங்க ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பா. அற்புதத்தை காண்பீர்கள். ஒருவேளை நீங்க புலம்புறது எனக்கு தெரியல, அவருக்கு தெரியும். நீங்க சொல்லலாம், நான் உங்க உண்மையா தேடுறேன், பசியா இருக்கப்பா, இதுல கொஞ்சம் குறைவு இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, நான் உன்னை போஷிட்டு, நான் உன்னை நான் உன்னை வழி நடத்துவேன். நீ ஏன் கவலைப்படுற மகளே, நீ ஏன் கவலைப்படுற? தைரியமா இரு. அவர் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குகிறார். இந்த காலவேளையில உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்தியை, ஒரு ஆசீர்வாத தொடர்ச்சியை அவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். அதை மறந்து விடாது. ஆமென்.